அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், வமா யல்ஃபது மின் கௌலின், ஒரு மனிதன் அவனுடைய நாவால் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீபு அதீத் என்ற மலக்குமார்களால் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான். எப்படி? ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. மேலும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, ولا تقف ما ليس لك به علم, உங்களுக்கு ஒரு விஷய சம்பந்தமான போதிய அறிவில்லாமல் நீங்கள் பேச வேண்டாம். வாயில வந்ததெல்லாம் பேசாதீர்கள். மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு அந்த விஷயத்துல தெளிவில்லை, சரியா தெரியாது, இப்படின்னு இருக்கும் பொழுது 4 பேர் பேசிட்டு போது 5வது ஆளா போய் நாக்க நுழைச்சு எல்லாரும் தெரிஞ்சது மாதிரி பேசுறது அப்படித்தானே? நமக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. 2 பேர் பேசிட்டுனா 3வது ஆளா போய் நுழைஞ்சு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே ஆக்டிங் எல்லாம் பண்ணி பெரிய ஆளா போய் அதுல உண்மைக்கு புறம்பான எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்துறது. அந்த விஷயத்துல அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், தேவையில்லாத விஷயத்தை அந்த விஷயத்திலே உங்களுக்கு தெளிவில்லாமல் அறிவில்லாமல் தெரியாமல் பேசாதீர்கள். ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், ஸம்அண்டா என்னது? கேள்வி, பஸரண்டா பார்வை, ஃபுஆத்ண்டா உள்ளம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நாளை கியாமத் நாளையிலே இது அனைத்தையும் பற்றி அல்லாஹ் நிக்க வச்சு கேள்வி கேட்பான். காதால கேட்டது, கண்ணால பார்த்தது, உள்ளத்துல நினைச்சது. உள்ளத்தால பேசலுமா? நினைக்கிறது தப்பான எண்ணங்கள், அவர் அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ அப்படின்னு சும்மா தேவையில்லாத அலைமோதல்களை நமக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிறது. சரியா? இவை அனைத்தையும் பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்திலே நிக்க வச்சு கேள்வி வைப்பான். ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகாது. ஏட்டில் எல்லாமே பதியப்பட்டிருக்கும். நம்ம இங்க வரும்போது என்ன பேசிட்டு வந்தோம், இங்க இருந்து எழுப்பி போய் என்ன பேசுவோம், எல்லாமே பதிவுல இருக்கு. அப்ப வாயில வந்ததெல்லாம் பேச இயலுமா? நினைச்சதெல்லாம் பேச இயலுமா? உள்ள சொல்றதையெல்லாம் பேச இயலுமா? இயலாது. நாளை கியாமத் நாளையிலே அல்லாஹ் ரகீப் அதீத் என்ற இருவரை நமக்காக வேண்டி பிரத்யேகமாக சாட்டப்பட்டு நாளைக்கு அந்த ஏடு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கப்படும். அந்த நேரத்திலே நமது கேள்வி, பார்வை, நமது உள்ளம் எதையெல்லாம் அலைமோதிச்சோ அனைத்தையும் பற்றி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விசாரிக்கப்படுவோம் ஒன்று ஒன்றாக என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் கொண்டு சரியாக ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, நம்பி இருக்கிறார்களோ, ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். இதான் சொல்யூஷன். ஒண்ணே பேசினா நல்லதை பேசட்டும், இல்லாட்டி வாயை பொத்திருக்க. எப்படி? நீ பேசினா நல்லதை பேசு, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா, நீ வாயை பத்திரு. தேவையில்லாத விஷயங்களை பேசி வாங்கி கட்டிக்காத, நாளைக்கு ஏட்டுல உனக்கு பதிவாகி வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சிக்கல்ல மாட்டிக்குவா. சரியா? அப்ப என்ன செய்யணும்?